ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கஃபே டைம்ஸ். ஓகே, கஃபே டைம்ஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது துபாய் ஃப்ரேம். ஓகே, துபாய் ஃப்ரேம் உள்ளக்க அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உள்ளக்க போய் பார்ப்போமா? ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்துட்டு துபாய் ஃப்ரேமுக்கு வந்துட்டு என்ட்ரி ஆக போகிறோம். என்ட்ரன்ஸ் வந்துட்டு இங்கே தான் இருக்குது. ஓகே, இதோடைய இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோமா? அப்படியே சூப்பராக அது உள்ளாக்க போயிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ஃப்ரேமோட காசு தான். நாங்கள் 2 பேர் போகிறோம். 2 பேருக்கு வந்துட்டு டோட்டலு 105 வந்துட்டு சார்ஜ். ஃப்ரேம் உள்ளாக்க என்ட்ரி ஆகிடுச்சு. டிக்கெட்டும் வாங்கிட்டோம். டிக்கெட் வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டு 52 dirhams வந்து சார்ஜஸ்ஸு. அது இல்லாமல் வந்து பார்க்கிங் ஃபீஸ் வந்துட்டு 20 minutes ஃப்ரீ. எப்படி இருந்தாலும் இங்கே போய்ட்டு வரதுக்கு 1 hourக்கு மேலே ஆகிடும். அது வந்துட்டு ஒரு காருக்கு வந்துட்டு 10 dirhams பார்க்கிங்க்கு நம்ம பே பண்ணணும். பாருங்கள், இதுதான் ஃப்ரேமோட என்ட்ரன்ஸ் போகிற வழி. அப்படியே கோல்டன் தீம்ஸில் அப்படியே நல்லா அப்படியே மின்னுது. அப்படியே என்ன உள்ளாக்க போயிட்டு உள்ளாக்க மேலே வரைக்கும் போகலாம். எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு சொல்லிட்டு தெரில, நான் அங்கே பார்த்து நான் சொல்கிறேன். அந்த ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு பார்க்கலாம். ஓல்டு துபாய் ஒன்று வந்துட்டு நியூ துபாய், ரெண்டுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஃப்ரேம்லேருந்து பார்க்கலாம். கீழே வந்துட்டு கிளாஸு, இந்த வாக்கிங் வே வந்துட்டு கிளாஸில் போட்டிருப்பாங்க. அதுவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இது உள்ளாக்க வேறு என்னென்ன வச்சுருக்காங்க அடிஷ்னலாக, இது அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்னொன்று, இப்போ வந்துட்டு செம்ம வந்துட்டு வெயிலான நேரம், அதனால் நிறையா விசிட்டர்லாம் வர மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குளிர்காலத்தில் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்துட்டு என்ன ஒன்றுண்டா, ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இந்த டைமில் அதிக ரஷ் இருக்காது. அதனால் நம்ம வந்துட்டு இந்த டைமில் நம்ம சூஸ் பண்ணி வந்தது. இன்னொன்று, ஈவினிங்கில் வந்துட்டு நிறையா ப்ரோக்ராமு, லைட்டிங்கு இதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும். தலையாகிய அறமேதரும் கரிகாலன் படையாம் கடற்வாளிகள் புடை சூழ்ந்திட மண்டாடியும் வருவான் 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 அல்ல கடற்பாய் மர பிள்ளையாட்டு புள்ளியென பாய்ந்தவன் வரலாறுகளில். படித்த குரானு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க யூஸ் பண்ண அந்த தையல் மிஷினு அப்படியே வச்சுருக்காங்க. இதை நம்ம பார்த்துருப்போம், இது ஊரில் எல்லாம் கிடைக்கும். நம்ம அதே சேம் தையல் மிஷின் தான். இதெல்லாம் வந்துட்டு
இப்படி தான் யூஸ் பண்ணாங்க. ஓகே, இது எப்படின்னா அவங்களோட ஒரு ஏரியா உள்ளாக போனோம்னா எப்படி ஒரு ஃபீலிங் கொடுக்குமோ அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்கும். இது வந்துட்டு அங்கே உள்ள ஷாப்பு. ஜென்ரல் ட்ரேடிங். இது வந்துட்டு அவங்க வந்துட்டு அங்கே சேல்ஸ் பண்ணது இப்படி தான் இருக்கும் அந்த காலத்தில் அந்த ஷாப்பு. இது வந்துட்டு துணிக்கடை, அவங்களோட துணிக்கடை, டைலர் ஷாப்பு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு சஃப்ரானோட ஷாப். சஃப்ரான் ஸ்பைசஸ்ஸு இதெல்லாம் இருக்கும். பாருங்க, அந்த காலத்தில் இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கு. இது வந்துட்டு அந்த இதில் இருக்குல்ல, நம்ம ஓலையில் செய்கிற ஐட்டம்ஸு. இது அவங்களோட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு அவங்க பண்ண ஐட்டம்ஸ்லாம் பாருங்கள் என்ன இருக்கும் பாருங்க. எப்படி துபாயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அது மேப்பு, துபாயோட பிளான். இது எப்போன்னா 1960 இது பிளான் பண்ணியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. இதுதான் பழைய ஏர்போர்ட்டு, துபாய் ஏர்போர்ட்டு. அவங்க யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸு. அது மட்டும் இல்லை, இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இது துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்குல்ல, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது 1978. இதில் வந்துட்டு இதில் என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். தெரியுதா அதோட டீட்டெயில்ஸு ஃபுல்லு. 1980, 90, 1956 ஓப்பன் ஏர்போர்ட்டு. அதேமாரி நம்ம ஒன்று ஒன்றா வந்துட்டு டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு வந்துட்டு எவிலேட்டர் உள்ள போகிறோம். சாரி, சாரி. எத்தனை ஃப்ளோரு பார்த்து எத்தனை ஃப்ளோர்? ஓகே, திஸ் இஸ் செக் போஸ்ட். ஓகே, இப்போ வந்துட்டு இது வந்துட்டு அந்த சொன்னேன்னா இந்த கிளாஸ் வாக்கிங். அது இது இங்கேயும் பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது.
இதுதான் வந்து ஆக்சுவலாக துபாயோட வியூவு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்துட்டு அந்த ஓல்டு துபாய் அதோட வியூ. இது ஆக்சுவலாக இதில் வந்துட்டு 2 சைடு இருக்குது. ஒரு சைடு வந்துட்டு ஓல்டு துபாய், இந்த சைடு வந்துட்டு நியூ துபாய். அதுதான் இதோட தீம்ஸே ஆக்சுவலாக. இப்போது கிளாஸில் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வேணாம், எனக்கு பயமாக இருக்குது. நீ நடந்து போறியா? எனக்கு பயமாக இருக்குது. ஓகே, வந்துட்டு நான் அந்த சைடு சொன்னேன்னா ஓல்டு துபாய்ன்னு சொல்லிட்டு, இதுதான் வந்துட்டு நியூ துபாய். இங்கே உள்ளேருந்து அந்த புர்ஜ் கலிஃபாலேருந்து எல்லா வியூஸும் அப்படியே இருக்கும். ஓகே, இது வந்துட்டு எத்தனை ஃப்ளோருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நான் கேட்டுக்கலாம். ஓகே, இதுதான் இதோட வியூஸு. அப்படின்னா இப்போ வந்துட்டு ஃப்ளோர் மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். திஸ் விச் ஃப்ளோர்? 47. ஓகே, இது வந்துட்டு 47வது ஃப்ளோர் ஆகுது. எந்த இந்த பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள் வியூவே. 47வது ஃப்ளோரு. இங்கே தான் அந்த துபாய் வியூ ஃபுல்லாக தெரியும். இது வந்துட்டு ஆக்சுவலாக நியூ துபாய். அப்படியே ஆப்போசிட்டு இந்த சைடு வரணும். ஆக்சுவலாக இந்த கிளாஸ் பிரிட்ஜு தான் இதில் ஹைலைட்டு. எனக்கு ஏறுறதுக்கு பயமாக இருக்குது. இருந்தாலும் இங்கே பார்த்தோன்னா எனக்கு பயமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ஓல்டு துபாய். தெரியுதா எப்படி இருக்குது பாருங்க, ஃபுல் துபாயும் அதை பார்க்கலாம் இங்கே இருந்துக்கிட்டு. ஓகே, தெரியுதா? நல்லா இருக்குது. இது வந்துட்டு இன்னொன்று என்னென்னா, நம்ம வெயிலில் வந்துட்டு இது பண்ணிட்டு வந்ததுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு நம்ம இந்த காயின் போட்டுட்டு அந்த இது எடுப்போம்ல, அந்த கோல்டு கலரில் அந்த துபாய் ஃப்ரேமோட அந்த இது டீட்டெயில்ஸ் வரும். அந்த மிஷின் இது 10 dirhams ஒரு காயினுக்கு. இது பாருங்க கைஸ், இந்த ஒரு இது இருக்கா அந்த கோல்டு இது, அது வந்துட்டு காயினோட அந்த கோல்டு இது. நம்ம இந்த வீலை திருப்பும் போது அது வந்துட்டு இங்கே பிரிண்ட் ஆகி அச்சு பண்ணி, நம்ம எவ்வளோ வேகமாக திருப்புறோமோ அவ்வளோ அச்சு பண்ணி இது வழியாக வந்துட்டு நம்மளுக்கு காயினாக வருது. ஒரு 10 ரூபா போட்டு இந்த ஒரு காயின் எடுப்போம். ஓகே, ப்ளீஸ் வெயிட். அப்புறம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு அப்பா ஐவா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு காயின் எடுத்தாச்சு. ஓகே கைஸ், இப்போது இவ்வளோ தான் இதில் உள்ள இருக்குது. நான் சுவினர் சொன்னேன்னா அது வந்துட்டு இதுதான். சரிதா இல்லையா? Wow. இது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கா? 30 dirhams. இது வந்துட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஒரு பிக்சர் எடுத்துருவாங்க. அந்த பிக்சரோட ஃபோட்டோ வந்துட்டு இங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம அதை பார்த்துட்டு. ஓகே, என்னது வீடியோ எடுத்து நடந்து போக எடுக்கிறான். எனக்கு பயமாக இருக்குடா. எம்மாடி எனக்கு வேணாம்ப்பா.
அதே அதை நினச்சாவே எனக்கு சொரசொரப்பாக இருக்கு. ஆமாம், அது ஒரு பயம் தானே, ஒரு கண்ணாடிடா. இங்கே பாருங்க, அது ஒன்று. என்ன ஒரு தைரியம். அப்படியே போகலாமா? ஓகே, இதான் வந்துட்டு எக்ஸிட். நம்மளோட ஃபோட்டோ வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம எஸ்கலேட்டருக்கு வந்தாச்சு, லிஃப்ட்டுக்கு வந்தாச்சு. எப்படி இருக்கு லிஃப்டே? பயங்கரமாக இருக்கா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம கீழே இறங்க போகிறோம். இது வந்துட்டு லிஃப்ட் இறங்குற வியூ. நம்ம இவ்வளோ ஹைட்லேருந்து இறங்குறோம். சூப்பராக இருக்குல்ல? என்னென்ன காது அடைக்குது? உனக்கு ஃபீல் ஆகுதா? எனக்கு காது அடைக்குது. ஃப்ளைட்டில் போனால் அடைக்கும்ல, அதே மாதிரி சூப்பராக இருக்குல்ல? ஓ, அவ்வளோதான். வந்துட்டு நம்ம இந்த சைடை எக்ஸிட் ஆகும். ஆஹா, வா. இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக ஃபியூச்சர் துபாயோட வீடியோ போடுறேன். Separation confirmed. Deploying solar panels in 3, 2, 1. Prepare for instrument power-up sequence. ஓகே கைஸ், அப்படியே எக்ஸிட் ஆகிடுவோம். நல்ல லைட்டிங். இதெல்லாம் வந்துட்டு ஃபியூச்சர் துபாயோட அந்த ஒரு தீம்ஸு பாருங்க. ரோபோட்லாம் தெரியுதா என்னன்னு தெரியல. ஃபுல் ரோபோட்டிக். அவ்வளோதான். இது வந்துட்டு நம்ம எக்ஸிட். சூப்பராக பாருங்க.
ஓகே வந்துட்டு எக்ஸிட் ஆக போகிறோம். ஓகே கைஸ் அப்போ வந்துட்டு இதான் வந்துட்டு எக்ஸிட் ஆக போகிறோம். அப்போ ஓகே வாப்போம். இது வந்துட்டு கீழே உள்ள புத்திக். இது வந்துட்டு ஆக்சுவலாக ஃப்ரேம் போட்டு தருவாங்க. ஓகே இது புத்திக்கு வந்துட்டு சிவனியர் சொன்னேன்னா அந்த ஐட்டம்ஸ் இது. This is the main thing. With family like that happening. எக்ஸிட். ஓகே தேங்க்யூ. பர்ஃப்யூம் இருக்குடா. ஏமா 60-70 இருக்கும். வாட்டர் பாட்டில் வந்து ஃபுல்லாக வந்துட்டு அலோடு கிடையாது. அதனால் இங்கே வந்துட்டு கொடுத்துட்டு போகும்போது ரிட்டன் வாங்கிட்டு போயிடலாம். வாட்டர் பாட்டில் மட்டும் இல்லை, கொடை அந்த இதெல்லாம் எடுத்துகிறாங்களே, இதெல்லாம் வந்துட்டு இங்கே அலோடு கிடையாது. ஓகே எக்ஸிட் ஆயாச்சு. துபாய் ஃப்ரேம். ஆஹா கோல்டாக மின்னுது. ஓகே கைஸ் இந்த வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே துபாய் ஃப்ரேம் வந்துட்டு உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட நல்ல வீடியோவாக நான் சுற்றி காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கட்டி. ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது முகமது அபு சாத்தூர்.